அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழணும் இறைவனுக்கே. ஏன்னா இப்போ நிறையா சொல்கிறாங்க, எதில் பார்த்தாலும் பாம்பு ஷூக்குள்ளார இருக்குது, குட்டி பாம்பு இருக்குது, கடிச்சிடுச்சு, ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸ் கேள்விப்பட்டேங்க. அது நான் பார்த்தும் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஜாக்கிரதையாக இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன், முந்தானத்து என் பையனை நான் சொன்னேன், அது என் பையன் பண்ணிடுவான்னு நினச்சிட்டு கொஞ்சம் நான் அலட்சியமாக விட்டுட்டேங்க. ஒரு 2 நாளாக நான் கண்டினியூவாக அந்த ஷூ தட்டி தான் போட்டு விட்டுட்டு இருந்தேன். சரி, நேற்று கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டேங்க. அவர் அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, ஸ்கூல் கிளம்பிட்டாருங்க. போன பாதிலே பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி கடிச்சிருச்சுங்க, தேன் மாதிரி இருக்க பூச்சி. எனக்கு அந்த பூச்சி பேர் தெரியல, நான் இங்கே வேணால் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு அது என்ன பூச்சின்ட்டு நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் பூச்சி பேர் எனக்கு. ஆனால் எனக்கு பூச்சி பேர் தெரியல என்னன்ட்டு. கடிச்சிருச்சுங்க. அது உடனே நல்லா என் ஹஸ்பண்ட் உடனே கூட்டிகிட்டு போயிட்டு ஜிஹெச் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்சர்வேஷனில் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தோம். என்னன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. புள்ள வந்து அது ஊசி கையில் குத்திக்கிட்டு அழுவும் போது வலிக்குதுமான்றப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அது சொல்லவே முடியலங்க, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க. நான் இது வந்து யாருக்கும், இன்னும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கும் சொல்ல, என்ன சொன்னாங்கன்னா பயந்துடுவாங்கன்ட்டு. இன்னும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கும் தெரியாதுங்க. தெரிஞ்சாங்கன்னா பயந்துடுவாங்க, உடனே என்னாச்சுன்னு பதற ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எல்லாருக்குமே. அதனால நான் யாருக்குமே சொல்லலை. அது ஆனால் என் மிஸ்டேக் தாங்க. நான் ஆஸ் அ பேரண்ட்ஸாக நான் கொஞ்சம் புள்ள போட்டுப்பானேன்னு நான் நினச்சி விட்டுட்டேங்க. நான் அந்த மாதிரி அலட்சியமாக இருந்திருக்கக்கூடாது. அது என் மிஸ்டேக் தான். நானும் கூட இருந்து தட்டி போட்டு விட்டு அனுப்பிச்சிருக்கணும். நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். என்னன்னாக்கா, நீங்கள் இதுக்கப்புறம் மழை காலம் எல்லாமே சீசன் மாறி இருக்குது, எங்கே பார்த்தாலும் பூச்சி எல்லாம் வெளில வரும். அதனால் பிள்ளைங்களை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பெரிய பிள்ளைங்கள்கிட்ட சின்ன பிள்ளைங்கள்ட்ட அலட்சியமாக போடுறாங்கன்ற விட்டுறாமல் கொஞ்சம் கூட இருந்து அந்த ஷூவை தட்டி கொஞ்சம் போட்டு விட்டுடுவோம். கொஞ்சம் பெரிய பிள்ளை தானே அப்படின்னு விட்டுட்டோன்னு விடாதீங்க. கொஞ்சம் அந்த பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதை போட்டு அவங்க கேட் வரைக்கும் ஏற்றி விட்டு பிள்ளைங்கள கொஞ்சம் வாங்க. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பிள்ளைக்கு நான் கூட இருந்திருந்தால் அந்த ஒரு நாள் என் பிள்ளை அந்த கஷ்டம் பட்டிருக்காதேன்ற மாதிரி எனக்கு இருக்குதுங்க. அதனால நான் பட்ட கஷ்டம் எந்த பிள்ளைங்களும் படக்கூடாதுன்றதுக்காக, பேரண்ட்ஸும் படக்கூடாது, பிள்ளைங்களும் படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, அவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க சளினால் அப்படியே அவதிப்பட்டுட்டு ஜுரம் நைட்டு 1 மணிக்கு தூக்கிட்டு வராங்க, விடிய காலத்தில் 5 மணிக்கு தூக்கிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா குழந்தைக்கு வந்து சளி அதிகமாகிடுச்சிங்க, வீசிங் வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டிகிட்டு வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க. அந்த மூக்கில் டியூப் விட்டு அந்த குழந்தைங்க படுற கஷ்டமும் பேரண்ட்ஸ் படுற கஷ்டமும், அந்த குழந்தை படுற கஷ்டத்தை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் படுற கஷ்டமும் அப்பா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருந்ததுங்க. அது பார்க்குறப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அது ரொம்ப வேதனையான விஷயங்க. அந்த பிள்ளைங்க படும் போது அந்த கஷ்டப்படும் பக்கத்தில் பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க பாருங்களா, அப்பா அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, வேதனையான விஷயம். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ்க்கு என் சைட்லேருந்து ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். பிள்ளைங்கள இந்த சளி காலத்தில் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த சளிக்கு என்னென்ன வீட்டு வைத்தியம் செய்ய முடியுமோ செய்யுங்க. கஷாயம் என்ன வச்சு தர முடியுமோ அதை வச்சு கொடுங்க. ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தால் அலட்சியமாக விடாமல் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. பிள்ளைங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. இன்னொன்று என்னென்னாங்க, பையன் ஸ்கூல்லேருந்து மிஸ்ஸுங்க வந்து பார்த்தாங்க, பையனை விசாரித்தாங்க. ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு 2 hours ஒன்ஸ் ஃபோன் பண்ணி பையனை விசாரிச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பையன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அழைச்சி கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க மட்டும் இது பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த என் பையன் ஸ்கூல் அப்படி இல்லைங்க. அந்த சாரும் சரி மிஸ்ஸும் சரி நல்லா கேர் பண்ணி என் பையனை வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எப்படி இருக்கான் பையன், எப்படி இருக்கான் பையன், எப்படி இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த மிஸ்ஸுக்கும் சார் கமாலுதீன் சாருக்கும் ஜஸாக்கல்லா ஹைர், தேங்க்ஸ் மிஸ் எல்லாருக்குமே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க வந்து என் பிள்ளைய பார்த்ததுக்கு. ஜஸாக்கல்லா ஹைர்.